ஆனா இவ்ளோ பேக்ரவுண்ட் சொல்றீங்க, இவ்ளோ எமோஷனலான டைப்பா நீங்க இருக்கீங்க. எல்லாத்தையுமே டிராமான்னு சொன்னா ஆமாங்க, அதான் சொல்றேன். இது நீங்களே வந்து ஒரு டபுள் எச் வார்டை நீங்க ஹேண்டில் பண்ற மாதிரி, அதுக்கு உள்ளபடியே உண்மையிலேயே உங்களுக்கு அது சுச்சுவேஷன் வரக்கூடாது. அப்படி வந்து நீங்க அழுதா கூட அண்ணன் நல்லா நடிக்கிறாரான்னு சொல்லிட்டு போயிடுவான், இல்லைன்னா அந்த பக்கம் போய் சிரிப்பான். அது தேவையில்லாத அதான் சொல்றேன், அவங்களுடைய ஒரு அரங்கத்தில் இருக்கிற ஒரு 1000 பேர் 2000 பேர் கைத்தட்டணுங்கிறதுக்காக என்ன வேணா பேசணுங்கிறது வந்து அது நியாயமா இருக்காது. நாளைக்கு அந்த பசங்களே என்னதான் இருந்தாலும் புள்ள செத்துக்கு தான் அழுதாரு, அதுக்கு நம்மளால கொஞ்சம் ஓவரா கிண்டடிக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது உனக்கு தான் அசிங்கம். அது என்ன தெரியாத ஆளுங்களா இருந்தா பரவாயில்ல, அவருக்கு என்னை பத்தி தெரியும். இப்போ போன தம்பி ஆதவ அர்ஜுனாவுக்கும் என்னை பத்தி தெரியும். ஆனா எல்லாம் தெரிஞ்சும் நாளைக்கு ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு பார்ட்டிக்கு நம்ம போயிட்டோம், அதனால எதா இருந்தாலும் மனசாட்சி கழட்டி வச்சு நம்ம கூட அடிச்சுட்டு போயிட்டே முடியலன்னா இவங்க நம்மளால தக்க வச்சுக்க முடியாதுரா, ஓடிடுவாங்க போடுன்னு பேசுற பேச்சுங்கிறது வந்து அது ரொம்ப நாளைக்கு நிக்காது. ஓகே, அது அவங்க புரிஞ்சுக்கணும். அது ஆக்சுவலா இன்னைக்கு ஜோரில் நல்லா இருக்கும், எல்லாம் கை தட்டுறாங்க, சூப்பர்ப்பா, சோஷியல் மீடியாவில் நம்ம தான்ப்பா நம்பர் 1 அப்படின்னா, சோஷியல் மீடியாக்காரன் எல்லாம் இங்கே ஓட்டு போட்டாங்கன்னா கண்டிப்பாக அவர் இந்தியாவோட ஜனாதிபதியே ஆயிடுவார். அதானே அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா? அந்த பசங்களை நல்வழிப்படுத்துகிறோமா அப்படிங்கிறது என்ன அவங்களுக்கு இல்லையே, ஒரு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ண மாட்டேங்கிறாங்களே. இப்போ எதுக்காக நாங்கள் படித்து சொல்கிறோம், எல்லா குடும்பத்திலும் ஏதோ ஒரு பயனாளி இந்த அரசாங்கத்தோட பயனாளியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம்ல. நாங்க எங்க கை காசுல இருந்து எடுத்து கொடுக்குறோம், மக்கள் உழைச்ச காசுல இருந்து ஒரு திட்டமா தீட்டுறோம். அந்த திட்டமா தீட்டதுக்கு சிந்திக்க கொடுத்துக்க லீடர் இல்லாம இருக்கிறாங்களே, அது அப்படி ஒரு லீடர் கொண்டு வரும்போது அதை நீங்க பாராட்டுங்களே. நீங்க இந்த கொண்டு வந்ததை நாங்க இது அடுத்த வெர்ஷன் கொண்டு போறதுக்கு நாங்க ஆசைப்படுறோம்னு சொல்லுங்க. ஏன் இப்படி பிளைண்டா வந்து ஒரு லீடரையும் ஒரு அரசாங்கம் கொண்டு வர திட்டத்தையும் வந்து இப்படி விமர்சனம் பண்றீங்கிறது எங்களுக்கு வருத்தமாக இருக்கு.